இது உங்களை ஹர்ட் பண்ணும். ஆனா இதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். சில நேரம் நம்ம லைஃப்ல நம்ம விருப்பப்படுற விஷயத்தை விட ஈஸியா எது கிடைக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப சூஸ் பண்றோம். ஒரு நாள் நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த மெனு நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க யோசிக்காம சரி இதுதான் இருக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறீங்க. நீங்க பக்கத்து டேபிள்ல பிரியாணி சாப்பிட்றத பாக்குறீங்க. அவங்கள கேட்டா இங்க மெனு மட்டும் இல்ல கஸ்டமைசேஷனும் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, சரி பரவாயில்ல திருப்பி அனுப்புனா ரூடா இருக்கும், சரி திஸ் டைம் அன்லக்கின்னு நினைச்சிட்டு போயிருவீங்க. இதுதான் நம்ம லைஃப்ல எப்பவுமே நடக்குது. நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, எனக்கு இது போதும்னு. ஆனா ட்ரூத் என்னன்னா லைஃப் உங்களை ரிஜெக்ட் பண்ணல, நீங்க தான் உங்களுக்கு வேணான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ரியலான ஆசையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எப்பவுமே மிக்சட் சிக்னல் கொடுக்காது. கன்ஃபியூஷன் வருதுன்னா அது உங்க பிலீஃப்ல இருக்கிற டவுட். நீங்க யார்கிட்டயும் எதையுமே ப்ரூஃப் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னு உங்களை நீங்களே கேட்டு டிசைட் பண்ணுங்க. நீங்க பிரியாணியை டிசர்வ் பண்றீங்களா இல்ல நூடுல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு. ஸ்டாப் செட்டிலிங், ஸ்டாப் அட்ஜஸ்டிங் அண்ட் ஸ்டாப் கன்வின்சிங் யோர்செல்ஃப். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கிளியரா சூஸ் பண்ணுங்க. அதை விட கம்மியா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுங்க. ரிமெம்பர், நீங்க அக்செப்ட் பண்றதுதான் உங்க லைஃப் ஆகும், நீங்க சூஸ் பண்றதுதான் உங்க ரியாலிட்டி ஆகும். ஸோ சூஸ் யோர்செல்ஃப், சூஸ் பெட்டர்.